நெஞ்சு ரத்த கட்டு வருமா நம்ம எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் அந்த வருமம் இருக்குது. அதில் இப்போ திடீர்னு யாரோ சட்டை பிடிச்சாலோ இல்லைனாக்கி அடிக்கிறதுக்கு வந்தாலோ நீங்கள் ஒன்றுமே செய்யண்டாம், ஒரு விரலே போதும். ஒன்று 3 விரலையும் பயன்படுத்தலாம், இல்லைனாக்கி ஒரு விரலையும் பயன்படுத்தலாம். இப்போ இதில் ஒரு விரலை பயன்படுத்தி பாருங்கள், இப்படி லேசாக தள்ளினாலே உடனே வந்து அவங்க உடம்பு குன்னி கடுமையான வழியாக இருக்கும். அப்படியே விட்டாச்சுனாக்கி அவங்களுக்கு ரத்த கட்டாகி இந்த கையெல்லாம் வந்து 2வது செயலாந்து போவோம். இன்னொரு மெத்தடை பாருங்கள், இந்த 3 விரலையும் எடுத்துக்கிட்டு இந்த 3 விரலையும் இதில் எப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் செய்யாண்டா, ரொம்ப அழுத்தம் கொடுக்காண்டாம். இதில் வைக்கும்போது உங்களுக்கு கை வச்சு பார்த்தாலே நாடி பிடிப்பு இருக்கும். அதில் லைட்டாக இப்படி ஒரு ஊனா போதும். சரிதாம்மா? அப்படி ஊனா போதும். லைட்டாக ஊனிங்கனாக்கி அது உடனே என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சி அவங்களுக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணிடும். அது உடம்பு கூனி குறுகி அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் இந்த நாடியெல்லாம் பிடிச்சிட்டு தூக்கி விட்டு கையெல்லாம் தூக்கி வச்சு உழுப்பி உடனே தட்டி இறக்கி விட்றாங்க.